புஷ்பா 2ஓட ஒன்னே ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புஷ்பா பார்ட் 1ல் ரிலீஸ் ஆகல. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திமிரான அல்லு அர்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா புஷ்பாவை காட்டியிருப்பாங்க. என்னதான் ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நான் என் கால் மேலே நான் கால் போட்டதுன்னா உக்காரோன்னு சொல்லிட்டு அந்த வேலையே பார்த்தீங்கன்னா தூக்கி தள்ளிட்டு வந்திருப்பார். கொண்டாரெட்டிக்கிட்டலாம் சண்டை போட்டு அதுக்கு மேலே சந்தன கலத்தி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமுக்கு அப்புறம் பசப்பாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவனை பார்த்தீங்கன்னா புஷ்பாவை ரொம்ப மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சீனெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புஷ்பா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை சட்டையெல்லாம் கலட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அமனமாக பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராசியாவை கல்யாணம் பண்ணிடுறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடிஞ்சிருது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கே முடிஞ்சோ அதிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் என்ன செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட குறிக்கோள் என்ன, வில்லனோட குறிக்கோள் என்ன அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படம். இந்த படத்தில் புஷ்பாவோட குறிக்கோள் என்னன்னா அவரோட ஒய்ஃப், அதாவது ராஷ்மா மொத்தோனி சொல்லுவாங்க, சிஎம் கூட உன்னோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொடுத்தா நான் ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பாவோட குறிக்கோள். அது பார்த்தீங்கன்னா அது அச்சீவ் பண்ண அவளால் முடியலை. ஓகேங்களா? அதை மீறி எப்படி அவர் சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கிறான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அந்த பக்கம் பசப்பாசியல் பார்த்தீங்கன்னா வில்லனோட குறிக்கோள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இவனை எந்த ஒரு அதாவது அந்த கடத்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தடுக்கிறாரு. இவனோட அதாவது இவர் அந்த சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு அது எப்படி தடுக்கிறாங்கன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்காக பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க. தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகிடுது. ஓவர்லோடு ஒன்று பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துது. கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டையும் பார்த்தீங்கன்னா செதற ஆரம்பிக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா வெளியெடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீன் எடுத்திருக்காங்க. அதாவது 40 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே, அந்த ரூம்னு ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருந்திருக்கான். அவன் யாருன்னா ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்குறாங்க. தூக்கி எப்படா 40 நாள் எந்த படம் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா முழிக்கிறாரு. முழிச்சதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அல்லு அர்ஜுன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளுறாரு. உன்னோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவன் தான் சொல்லுவாங்க. அவனுக்கு மேலே வில்லன், அதாவது அவனுக்கு மேலே ஒரு ஓனர் யாருடான்னு கேட்டால் நான் தான் சொல்லிட்டு இவனே சொல்லிக்குவான். யாருன்னா நம்ம அல்லு அர்ஜுன் தான், நான் தாண்டா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனர்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு கிழவன் பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து சுட்டுறான். சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா கடலில் விழுந்துடுறான். கடலில் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஸ்டோரி, ஒரு சின்ன பையனோட ஸ்டோரி காட்டுறாங்க. அவன் சின்ன வயசில் எப்படி இருந்தான், அவங்க அப்பா பேரை சொல்லி உனக்கு யாரா அப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது அவனை அந்த பாலை தூக்கி போடுறாங்க. நீ இந்த பாலை நீ எடுத்துகிட்டு வந்தாரா அவங்க அப்பா நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனும் உள்ளே போயிட்டு மாட்டின்னு தவிக்கிறான். உடனே எழுந்து பார்த்தா எல்லாமே கனவு மீறி பார்த்தீங்கன்னா கனவு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீனை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படத்தில் கொண்டு போகிறாங்க. அடுத்துக்கு மேலே தான் சீன் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஷ்பா ஒரு டீம்லாம் போயிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் உடச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வர வரல பார்த்தீங்கன்னா நம்ம பசப்பாசியல், அதாவது வில்லன் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்டலாம் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட டீமில் இருக்க ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்க போகுது. நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அவன் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிட்டான், அதாவது ஜெயிலில் இருக்கான். அவனை மீறி எப்படி கொண்டு வந்து அந்த கல்யாணத்தில் நிறுத்துவான்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீனை காட்டியிருப்பாங்க. ஆனால் அவளோட பொண்டாட்டி, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு என்னன்னா புஷ்பா கூட தான் போயிருக்கா, கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அண்ணன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை புஷ்பா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்புற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. புஷ்பான்னா கண்டிப்பாக கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் இடத்துல நிற்கிறாங்க. புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லன் இல்லை, பசப்பாசில் இல்லை, அங்கே இருக்கவங்க தான் இருக்காங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் போய் கேட்டபோது ஜாமீனில் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அப்படி சொல்லுவாங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சா அப்படின்ற மாதிரி நம்ம புஷ்பா சொல்லுவார். இப்போ எல்லாம் வெளியே விட முடியாதுன்ட்டு. அவன் என்னடா பேர், அவனோட பேர் சொல்லிட்டு நம்ம இடத்துல இன்னொருத்த பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை உள்ளே போட சொல்லுவாங்க. அவனை போட மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு A இன்ச்சில் அவனுக்கு B இன்ச்சில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டான். இதுதான் ரூல்ஸ் படி நாங்கள் வேறு எதுவும் பண்ண மாட்டோம். எங்களோட சீனியர் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா பசப்பாசியில் அவர் வந்தார்னா எங்களை ஏதோ சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸு பேசுகிறீங்க. ரூல்ஸு இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வாங்கின பணம்
எனக்கு உங்கள் வீட்டில் கொடுத்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரூல்ஸ் படியாக கொடுத்தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீனில் காட்டியிருப்பாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும். சரி ஓகே, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சீனை விட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பசப்பாசியில் வராரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே எவனுமே இருக்க மாட்டாங்க. என்னடா போலீஸும் காணோம், உள்ள அந்த ரவுடிங்களும் காணோம், என்ன தானே ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இருப்பான். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ரிவீல் பண்ணுவாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உன்னோட அதாவது அந்த போலீஸ்காரனோட செட்டில்மெண்ட் மொத்த தொகையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து எங்கள் கூடயே வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரிலேருந்து எல்லாருமே கூப்பிட்டு போயிடுவார் நம்ம புஷ்பா. அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நின்று இருப்பான் இல்லையா, அவன் எதுக்கு நிற்கிறான்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு சாவியெல்லாம் கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். அப்படின்ற மாதிரி சுஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. யாரும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பையனை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று முடிஞ்சு பாட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட வீடு காட்டுறாங்க. வீட்டு காட்ட உடனே பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட டீம் ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிடுங்க, புஷ்பா வராரு அப்படின்வாங்க. எல்லாம் சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும், எல்லாம் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்ட்டு புஷ்பா இறங்கி வருவார். இறங்கி அவங்க ஒய்ஃபு கூட பேசிட்டு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்கோ மொத்தம் அன்றைக்கி ஒரு ஃபீல் வந்துடுது. ஃபீல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரான்னு சொல்லிட்டு புஷ்பா உள்ள இருக்கிற டீமுக்கெல்லாம் சொல்லுவார். ஓகே அவங்க புரிஞ்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபன் கொடுங்கடான்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை முடிச்சுட்டு வருவார். ஃபீலை முடிச்சுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்கோ மொத்தன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு வாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட இருப்பார் நினைக்கிறேன். அவரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிஎம் கிட்ட போகிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனே கதற விட்டது நீ தானா புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கிட்டே சொல்லுவார். புஷ்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்க சொல்லுவார். போய் பக்கம் போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் ஒன்று சொல்கிறார் என்னன்னா, அதாவது இன்னொரு தீவிரவாதி மாதிரி நீ ஒரு தீவிரவாதி, உன் கூடலாம் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, கடத்தலுக்காரங்க ஃபோட்டோ எடுத்தால் என்னோடய பேர் தான் கெட்டு போகணும்னு சொல்லிட்டு புஷ்பாவை நோக்கடிச்சு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்த எம்எல்ஏ கிட்ட பார்த்தீங்கன்னா நீ ஏன் ஃபீல் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு புஷ்பா கிட்ட கேட்பான். புஷ்பா பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சமாளித்து அந்த சீனில் அப்படி தான் இருந்தாகணுன்ற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியலேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை சொல்கிறாங்க, நீ சிஎம் ஆயிடுறியான்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. எப்போ என்னால் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உன்னால் நான் சிஎம் ஆக்கிறேன், புஷ்பா சைடில் இருந்தால் உன்னால் என்ன ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளோ செலவாகணும் மட்டும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி புஷ்பா சொல்லுவார். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே ஆகும்னாரு. நீ சிஎம் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதாவது இப்போ 100 கோடின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் தான். அந்த நம்ம வந்து அதை கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா சிஎம் ஆகுன்றதுக்காக மொத்த கட்டையும் வெட்டி தள்ள போகிறாங்கன்னு. அப்படின்றது இது விற்கணுன்னா எப்படி இருந்தாலும் இங்கே விற்றா அவளுக்கு காசு வராதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பேசி இந்த 4000 மில்லியன் அந்த மாதிரிலாம் பேசி பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க. போயிட்டு அங்கே எல்லாம் பேசி இந்த கட்டையெல்லாம் வெட்டி எப்படி கொண்டு போகிறான்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பசப்பாசிகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு இவன் எப்படி எடுக்கிறான் எப்படி போகிறான்றதெல்லாம் ரூட்லாம் கண்டுபிடிச்சி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாரியும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்து வைக்கிற மாதிரியும் அதையும் மீறி நம்ம புஷ்பா கொண்டு போகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டு போகிறாங்க. நம்ம போலீஸ்கார் எந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பசப்பாசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திங்க் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கூல்னிஸ் ஒன்று குடிச்சிப்பார். குடிச்சிட்டு தூக்கி போடுவார். எங்கே ஆற்றுல தூக்கி போகிற எப்படா உடஞ்சி இந்த சவுண்டு கேட்டுச்சா எப்படா ஆற்றுல போட்டால் கிஸ்குன்னு தானே கேட்குது, இந்த டஜுக்குன்னு கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பசப்பாசியில் பயங்கரமாக நடிச்சுக்கிறாரு. அந்த தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மால் புஷ்பா பார்த்தீங்கன்னா லாரியை ஆற்றுலே விட்டு கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுஸ்ட்டு மேலே சுஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அது மற்றவங்களாம் என்ன எதிர்ப்பாங்க, என்னன்னா எல்லா ரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க, ஒரு வேளை ஹெலிகாப்டர் தூக்கி போடுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திங்காக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்கார் அதாவது நம்ம மொட்டையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்றான். எப்படியே அந்த நம்ம லாரி பார்த்திங்கன்னா ஆற்றுல கொண்டு போனாங்க பார்த்தியா, அதையும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாரு. எப்படி பிடிக்கிறாருன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்லே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முடைக்கிறாரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணால் மொத்த லாரி நின்றுரும் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசாபாசில் நிற்கிறாங்க, லாரி வருது.
லாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த மொட்டையை நின்றுக்கிறான், என்ன பண்ணுறது புஷ்பா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சரக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கே சொல்லிடுறாங்க, என் கிரி எல்லாம் போயிடுவாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா பாசியல் பார்த்தீங்கன்னா எல்லா லாரியும் பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சரக்கை மட்டும் தூக்கின்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா இது நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாரெட்டி பார்த்தீங்கன்னா வருவார் அந்த இடத்துக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த கட்டையே பார்த்துருப்பாங்க. என்னடா அது கட்டையை பார்த்தோன்னா இது சந்தன கட்டை கிடையாது, உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் சந்தன கட்டையாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 டன் 10,000 கூட போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாரு. யார் பசப்பாசியல் பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாரு. இது எப்படி, அதாவது என்னை மீறி எப்படி கொண்டு போகிறான்றது அது தெரிஞ்சிச்சு இல்லையா, இது வந்து ஃபேக்கு தான்ட்டு நம்ம புஷ்பா பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து வருவார். வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படிடா கொண்டு போனன்ற மாதிரி அவனுக்கு திங்க் காட்டுவாங்க. உடனே காட்டுவாங்க இந்த மாட்டு வண்டியில் தான் கொண்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஒரே ஒன்று மட்டும் தப்பிச்சிருக்குன்னு சொல்லி போலீஸ் உடனே பிடிச்சி வருவாங்க. இதை உடச்சி உள்ளே பார்த்தா தான் தெரியுது அந்த மாட்டு வண்டி பூராமே என்னன்னா சந்தன கட்டை தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒன்று சொல்லலாம். அவன் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு டைலாக் என்னன்னா, நீ என்னோட சந்தன கட்டை நீ ஒரு கட்டை பிடிச்சா கூட நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா புஷ்பா நான் வந்து அதாவது புஷ்பராஜ் சொல்கிறது நான் வந்து மறுபடியும் கூலி வேலைக்கு போயிடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புஷ்பா சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரே ஒரு மாட்டு வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்து வந்துடுவாங்க. இப்போ பார்த்தியா ஒரே ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிது, நீ இப்போ கூலி வேலைக்கு போகிறியா அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லைடா ஃபயர் அப்படின்னு சொல்லி இவன் மொட்டையும் அப்படியே சுடுவான். வயலண்ட் ஃபயருன்னு நம்ம அல்லு அர்ஜுன் சொல்லுவார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி வெடிஞ்சு ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க சரக்கை சேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே நம்ம எம்எல்ஏ மாதிரி இருந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சிஎம் ஆக்கிட்டாங்க. சிஎம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட குறிக்கோள் என்ன, ஒரே ஒரு ஃபோட்டோ. அதாவது அதாவது ஃபஸ்ட்டு இந்த சிஎம் கிட்ட ஃபோட்டோ பிடிக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தெரியும், மற்றவங்களுக்கு யாருமே தெரியாது. மீடியாவில் சொல்லுவாங்க ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னா சிஎம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரை சிஎம் ஆகி அதே டைமை கொண்டு போய் கறி விருந்தை கொடுத்துருப்பாரு நம்ம புஷ்பராஜ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பேலாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கொண்டு போயிட்டு சாப்பாடெலாம் போடுறாரு. சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயம், என்னடா சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு உடனே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோக்காக மட்டும்தான் சீனே மாத்திரம் நம்ம புஷ்பா அப்படின்ற மாதிரி படத்தை கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சிஎம்மு, இப்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தலைவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புஷ்பா மொத்த டீம் வச்சுட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டார்ல, அதுக்கப்புறமா ஒரு பாட்டு வருது. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து எதுனா ராஷ்மிகா மஸ்தானி பற்றி என்னென்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் அதாவது கன்ஃபார்ம் ஆகுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வருது, லேடி கெட்டப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் போடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவனுக்கு அதாவது ஃபஸ்ட்டு பாட்டிலே பார்த்துருப்பீங்க, இவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். இவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவனை பார்த்திங்கன்னா அவனுக்கு தங்கச்சி அவங்க பொண்ணெல்லாம் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா ஒருத்தன் அந்த இடத்த கை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அவங்களெல்லாம் அடிக்கும் போது அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா துவைச்சிட்றாரு. அந்த டைமில் தான் அவங்க அண்ணன் வந்துடுவான். அவங்க அண்ணன் வந்து நீ யார் எங்கள் பொண்ணை கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவனை திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு தாவலை நின்றுறாரு. நம்ம ராஷ்மிகா மஸ்தானி வந்து சொல்லுவாங்க, என்னன்னா இவ்வளோ விஷயம் பண்ணுறங்க, நீ வந்து என் புருஷனை நீ எப்படி திட்டலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக ஒரு ஃப்ளோரில் அப்படியே திட்டி விட்றாங்க நம்ம ராஷ்மிகா மஸ்தானி பயங்கரமாக. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த அவங்க அண்ணனை திட்டத்துக்கு பயப்படுவான்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க அம்மாவே பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு என் புருஷனை நீ திட்டினா நான் எவனையும் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு சீன்லாம் கொண்டு போயிடுறாங்க. பயங்கரமாக திட்டிட்டு பார்த்திங்கன்னா ஓகே அப்படியே திட்டு அவங்க புஷ்பாலாம் கிளம்பிடுறாங்க. அவங்க மாட்டினாங்க இல்லையா அந்த பொண்ணை கைப்பிடிச்சவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மொட்டை அடிச்சாராங்க. பாதி மொட்டையை அடித்து புடவை கட்டி என்ன பண்ணுறாங்க குதிரை அதை கலதை மேலே ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனோட பொண்டாட்டியே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வேறு கடத்திட்டு போயிட்டாங்க, யாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, 50 கோடி கேட்குறாங்க, என்ன பண்ணுறது தெரில புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. புஷ்பா பார்த்திங்கன்னா உடனே எனக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. டிவியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தங்கச்சியை எங்கள் பொண்ணை கடத்தினவன் மட்டும்
1 hour டைம் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டுன்னா உன்னை என்ன பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன்னை கண்டா தண்டமாக வெட்டி போட்டுருவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீன் கொண்டு போவாங்க. கடைசியில் என்னன்னா நம்ம சிஎம் ஆக்குனார் இல்லையா, சிஎம்முக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனோட தம்பி பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கடத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் கூட சொல்லுவான். சிஎம் உடனே புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ணி அது பார்த்தீங்கன்னா பெரிய இடம் அதெல்லாம் இதை பண்ணிடாத, பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிப்பாக ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஓகே என் பொண்ணை வந்து கொடுத்துட்டுன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவன் முடியாது, இந்த பொண்ணை மறந்துடணுவான். உடனே என்னன்னா அந்த சிஎம் திட்டுவான், அவனை மேலே திட்டிட்டு உடனே அவன் அதாவது கடத்திட்டு போனான் பார்த்தியா, அவன் அந்த பேட்டியை பார்த்தான். எதன்னா நம்ம என்னை புஷ்பா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் இல்லையா, என் பொண்ணை கடத்திட்டு போகிறவன் மட்டும் என் கையில் கிடச்சா நான் கிழிச்சிருவான்ட்டு அவன் உடனே ஃபோன் பண்ணி அந்த வந்துட்டு நான் தான் கடத்தினேன், தெரியாமல் கடத்திட்டேன் சும்மா சொல்லி பார்த்தீங்கன்னா கூட தனியாக போயிட்டு புஷ்பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, ஏன்னா அந்த பொண்ணு முன்னாடி இல்லை மறைச்சி வச்சுருக்குறாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட என்னை அடித்து மொட்டைலாம் அடித்து அனுப்புனீங்கல்ல, உன்னை என்கிட்ட அடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கிறாங்க. ஒருத்தன் அடித்து பார்த்தீங்கன்னா கையை கட்டி போடுறாங்க, காலை கட்டி போடுறாங்க, காலெல்லாம் கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி எல்லாம் அடித்து தள்ளுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சாவடிக்க போகும்போது ஒருத்தன் சாவடிக்க போவான், நீ இப்படி சாவடிக்காத இன்னும் சித்திரம் படுத்தலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை கூட்டு வராங்க, எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க, ஜாக்கெட்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் கிழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க. ஓகே அந்த கிழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா பார்த்தீங்கன்னா கையும் காலும் எல்லாம் கட்டிட்டாலும் சரி, வாயிலே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாருங்க. வாயிலே என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தர் தொண்டையும் பார்த்தீங்கன்னா வாயில் கட்டிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாதிரி பார்த்தீங்கன்னா எகிரி எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சிட்டாருங்க. அந்த சீனில் மொத்த பேர் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த வில்லனை தான் சாவடிக்க போகுது. யார் சிஎம் மேலே இருக்கிற அவங்க தம்பி பையனை சாவடிக்கிற சீன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சிஎம் இப்படியோ ஒன்று தடுத்து நிறுத்திருங்கடான்றாங்க. முடியாதுன்ற பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு வேல் கொம்பு எடுத்து குத்தி தூக்கி சொறி வர்றான். உடனே அவங்க அப்பா வரான், யார் அந்த செத்தான் பற்றி அவங்க அப்பா வரான். உடனே அந்த பொண்ணு எடுத்து போய் நான் தினம் படக்க போகிறான்ற மாதிரி சும்மா சீனில் சொல்லியிருப்பான். உடனே அங்கேருந்து அம்பு விட்டு சீனை முடிச்சு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இருக்காங்க இல்லையா, இப்போ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க வருவான். அந்த சீன் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என் தம்பி வர சொல்லு நான் பார்க்கணுன்னுவான். புஷ்பா பார்த்தே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இருந்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நீ என் தம்பி இல்லை எங்கள் அப்பா பேர் இழுக்காதன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்பார் அவங்க அண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பேரை போட்டு ராஜ்நாத் பேர் போட்டு அவங்க அம்மா பேர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிக்கை அடிச்சுக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபீலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாருமே கொடுத்துட்டு அவரோட எமோஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரங்க, பயங்கரமாக என்ன சொல்கிறது போர்லாம் அடிக்கலாம், நல்லாவே போயிடுச்சு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தூங்குறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தூங்கினா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எழுந்து இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். படம் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடத்துறதுக்காக கொண்டு போகிறாங்க. நம்ம புஷ்பாவும் போகிறாங்க, ஒய்ஃபு போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் நிற்கிறாங்க. உடனே போனவொடனே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்றாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அவனோட பையனையும் பார்த்தீங்கன்னா அவன் நின்று இருப்பான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டுவான். இவன் போய் புஷ்பா கட்டி பிடிச்சி பயங்கரமாக இருந்துச்சு சீன்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு பாம் ஒன்று வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டுக்கு லீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பாம் ஒன்று வெடி போகிறதுக்கு மட்டும் டிங் 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 சவுண்டு கேட்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்துற மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அது யாரும் தெரியல, பசப்பாசிலான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு அந்த பசப்பாசில் சீன் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த சந்தன கட்டை பார்த்தீங்கன்னா அவன் கடத்தினது ஃபேக் சந்தன கட்டை தானே. ஓகே, அவன் வந்து பேட்டி கொடுத்தது நான் சந்தன கட்டையை பிடிச்சிட்டேன்ற மாதிரி தான் பேட்டி கொடுத்துருப்பான். எங்கடா சந்தன கட்டைன்னு கேட்பாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான்னா இதை பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டா இது சந்தன கட்டைன்னு சொல்லிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, சந்தன கட்டை இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது, எரிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எரிக்கும் போது நான் இல்லைன்னா நான் தான் பிளான் பண்ணி எரிச்சேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவான்னா பசப்பாசியலும் இன்னொரு போலீஸும் சேர்ந்து உள்ளே இருந்து கொஞ்சம் அடிபட்டாது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என் பேர் கிடக்கூடாதுன்ற மாதிரி உள்ளே குடோன்லேருந்து பார்த்தீங்கன்னா சாகரெல்லாம் ஒரு அடிப்பார மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அழுத்தணும் பார்த்தீங்கன்னா ஒரு எரிஞ்சு கை மாதிரி இருக்கும். கடைசியில் யாரா ஆயிக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் யோசிக்க வச்சு அந்த படத்தை முடிச்சுட்டு இருப்பாங்க. பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்க. படம் பயங்கரம் தான்.